60+ இவ்வளவு இண்டிபெண்டா சோஷியல் ஒர்க் இவ்வளவு அழகா பண்றீங்க. ஒரு வீட்டுல ஒரு கணவருடைய சப்போர்ட் இல்லாம ஒரு பெண் எதையுமே எடுத்து செய்ய முடியாது. முதல்ல என் கணவருக்கு நான் தலை வணங்கி, என் மனசுக்கு மக்கள் மேடைன்றது நான் அவருக்கு செய்யற அர்ப்பணிப்பு மாதிரி தான். 45 ஆண்டுகால திருமண வாழ்க்கை எவ்வளவு அழகா அந்யோன்யமா இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு சந்தோஷமா இணைந்து வாழ்றீங்க இல்லையா? இப்ப சமீபத்துல 2 வருஷம் 10 வருஷத்துல இருக்கிற கப்பல்ஸ் கூட வந்து டிவோர்ஸ் கேட்கறாங்க. 45 ஆண்டுகள் ஒரு பெரிய விஷயம். இந்த ஒன்னா இருக்கிறதுக்கான சீக்கிரட் என்ன? நம்ம பொதுவா எதையுமே சொல்ல முடியாது. ஒருத்தரோட வாழ்க்கை வித்தியாசமானது. இருந்தாலும் இன்னைக்கும் எவ்வளவோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பாசிட்டிவா இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷப்படணும், கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவங்களுக்காக வேண்டிக்கணும். மக்கள் மேடை வந்து அரசியல் மேடைக்கு பயன்படுத்தப்படுவீங்களா? அரசியல் மேடையில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? எல்லா அரசியலே தவறா புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். மக்கள் எல்லாம் ஒன்னா இருந்து மக்கள் சக்தியாக இருக்கும் போது இந்த நாடு இன்னும் சுபிக்ஷம் அடையும், நாடு நல்லா மேம்படும். நாங்க மக்கள் சைட்ல இருக்கோம், மக்கள் சக்தியாக இருக்க விரும்புகிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 234 தொகுதியை மென்ஷன் பண்ணீங்க. இந்த மக்கள் மேடை வந்து அரசியல் மேடைக்கு பயன்படுத்தப்படுவீங்களா? அரசியல் மேடையில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? எல்லா அரசியலே தவறா புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். நம்ம ஊர்ல டெமோக்ரஸின்றதுல ஒரு பக்கம் ராஜ்யம், ஒரு பக்கம் மக்கள். மக்கள் எல்லாம் ஒன்னா இருந்து மக்கள் சக்தியாக இருக்கும்போது இந்த நாடு இன்னும் சுபிக்ஷம் அடையும், நாடு நல்லா மேம்படும். நாங்க மக்கள் சைட்ல இருக்கோம், மக்கள் சக்தியாக இருக்க விரும்புகிறோம். அதை வந்து எப்படி ஒருத்தர் கொண்டு போய் எங்க கூட கலெக்டர்ஸ் பாரத் சேவால ஒர்க் பண்ண நாங்க அப்ரோச் பண்ணும்போது ஒர்க் பண்றாங்க, லோக்கல் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது மக்கள் சைட்லேருந்து ஒவ்வொரு ஊர்லயும் தலைமை பொறுப்போடு இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. லோக்கல் லீடர்ஸ், அதாவது அந்தந்த ஊருக்கு தலைமைன்றது ஒரு பண்பு, அது ஒரு போஸ்ட் இல்லை. அந்த பண்பு அது ஒரு பொறுப்பு. தலைமைன்றது ஒரு பொறுப்பு, அது ஒரு போஸ்டோ ஒரு ஆஃபீஸ்ல கொடுக்குற ஒரு மெடலோ கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு பொறுப்பு. அந்தந்த ஊர் தலைவர்கள் உருவாவாங்க. அந்தந்த லொக்காலிட்டிக்கு தலைமை ஏற்று வேலை செய்யக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாருக்கும் வரணுன்றதுக்காக தான் மக்கள் மேடையை அந்தந்த ஊர்ல அந்தந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோம். இப்போ வந்து நம்ம சகோதரர் ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்துல வந்து பசுமாடுகள்லாம் காப்பாத்தி சில சாட்சிகள் சொன்னாரு. மிகவும் சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த சென்னையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எந்த இடத்துல போனாலும் நம்ம ரோட்ல வந்து பசுமாடுகள் வந்து ஆகாரம் இல்லாம குப்பை தொட்டிகளில் போய் சாப்பிட்டு சில நேரத்துல அந்த பசுமாடுகளும் இறந்து போகுது, சில கன்றுக்குட்டிகளும் இறந்து போகுது. அதே நேரத்துல வந்து மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா வாகனங்கள் இடித்து அது இறந்து போகுது பசுமாடுகள். இப்போ உங்களுடைய பாரத் சேவா மற்றும் மக்கள் மேடை சார்பாக, உங்க இயக்கத்தின் சார்பாக இந்த மாடுகளுக்கு நீங்க ஏதாவது உதவிகள் செய்வீங்களா? கண்டிப்பாக அந்த லொக்காலிட்டியில வேலை செய்யற மக்கள் மேடை முயற்சிகள் எடுக்கணும். அதுக்குதான் தனிப்பட்ட முறையில வருத்தப்பட முடியும், ஆனா வேலை செய்து போய் என்ன செய்யணும்னு தெரியாது. கூட்டமாக குழுவாக மக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தா நம்ம எதை வேண்டாம் நினைக்கிறோமோ அதை நடக்காம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம எதை அலோவ் பண்றோமோ அது நடந்துகிட்டே போகுது. நம்ம எதை தவறு நினைக்கிறோமோ அதை தடுக்கிற முயற்சிகள் நம்ம மக்கள் சக்திக்கு வரணும். மக்கள் ஒன்னாக சேர்ந்தா இது செய்யலாம், செய்யக்கூடாது, செய்ய விடக்கூடாதுன்ற முயற்சி மக்கள் கிட்டேந்து வரணும். அதனாலதான் மக்கள் ஒன்றாக சேர்ந்து மக்கள் மேடை உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு ஊருக்கு எது தவறு நினைக்கிறோமோ அது நடக்காம பார்த்து கொள்வது நம்மளுடைய முயற்சி. மேடம், 60+ இவ்வளவு இண்டிபெண்டா சோஷியல் ஒர்க் இவ்வளவு அழகா பண்றீங்க. ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது மேடம்? அவங்க உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க? தேங்க்யூ வெரி மச். இது விமன் எம்பவர்மெண்ட் கேள்வி மாதிரி. தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. இன்றைக்கு நான் முக்கியமா எல்லாரும் வந்தப்புறம் சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்க விவசாயிகள் எல்லாரும், ஒரு வீட்டுல ஒரு கணவருடைய சப்போர்ட் இல்லாம ஒரு பெண் எதையுமே எடுத்து செய்ய முடியாது. பிரதர், சிஸ்டர், பிள்ளைகள், கிராண்ட் சில்ட்ரன்
இவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய தாட்ஸை கேட்டு நம்ம சொல்றத பங்கு கொண்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்மளுக்கு ஊக்குவம் கொடுக்கறது இல்லாமல் நம்ம யாருமே எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்ய முடியாது. அதற்கு முதல்ல என் கணவருக்கு நான் தலை வணங்கி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக என் மனசுக்கு மக்கள் மேடைன்றது நான் அவருக்கு செய்கிற அர்ப்பணிப்பு மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நலனோடு இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் நினைக்கிற ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். என்னோட முயற்சிகள் எல்லாமே நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன். திருமண வாழ்க்கையில வந்து ரஜினி சார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாருன்னு சொன்னீங்க சோசியல் ஒர்க்குக்கு. 45 ஆண்டு கால திருமண வாழ்க்கை எவ்வளவு அழகா அந்யோன்யமா இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு சந்தோஷமா இணைந்து வாழ்றீங்க இல்லையா? இப்ப சமீபத்துல 2 வருஷம் 10 வருஷத்துல இருக்கிற கப்பல்ஸ் கூட வந்து டிவோர்ஸ் கேட்கறாங்க. இந்த 45 ஆண்டுகள் ஒரு பெரிய விஷயம். இந்த ஒன்னா இருக்கிறதுக்கான சீக்கிரட் என்ன, அதோடைய தேவை என்ன மேடம்? அது என்னை பொறுத்த வரைக்கும்பா ஒருத்தரோட மனப்பான்மையை பொறுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம சூழலை பொறுத்திருக்கு. நம்ம பொதுவா எதையுமே சொல்ல முடியாது. ஒருத்தரோட வாழ்க்கை வித்தியாசமானது. ஒரு நபர் லைஃப் அப்ரோச் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கும். அவங்கவுங்க இருக்கிற சூழல், அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், அவங்களுக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சு பக்குவமா கொண்டு போறது தான். அது அந்த காலத்துல இவ்வளோ அழுத்தங்கள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. இருந்தாலும் இன்னைக்கும் எவ்வளவோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பாசிட்டிவா இருக்கிறவங்கள பார்த்து சந்தோஷப்படணும், கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவங்களுக்காக வேண்டிக்கணும். இது வந்து ஒரு 2 மனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மார்த்த அன்பை பொறுத்திருக்கு. மேடம், இப்போ பசுமாடு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாடுகள்ல எல்லா மாடுகளுமே ஒரு இனத்தை சேர்ந்தது தான். பசுமாட்டை விட எருமை மாடு அதிகமாக பால் கொடுக்குது, அடர்த்தி கொடுக்குது, அது இருக்குது. அதே மாதிரி காளை மாடுகளும் இருக்கு. ஏன் குறிப்பா பசுமாட்டை மட்டும் பாதுகாக்கணும்னு சொல்றீங்க? இல்ல, நாங்க பசுமாடை மட்டும் சொல்ல, அது ஒன் ஆஃப் த முயற்சி. அருண் இன்னைக்கு வந்திருக்கிறது அவரோட வேலையை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காரு. நாங்க பாரத சேவா கூட சேர்ந்து சங்கல்பம் ஒரு ப்ராஜெக்டையும் லான்ச் பண்ணோம் போன வருஷம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குருமார்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுல கோஷாலைகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, வேத பாடசாலைகள்னு ஒரு கேட்டகரி இருக்கு, பராமரிப்புகள், கோயில் பராமரிப்புகள் எல்லாமே அதுல வரும். அந்த புரோஹிதர்கள் எல்லாமே வரும். அந்த கோஷாலைகளை எடுக்கும்போது எரும மாடு பசுமாடு எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதுல கோன்றது வந்து சர்வ தேவதா ஸ்வரூபம்ன்றது அந்த தர்மத்துக்கு உகந்தான் இருக்கிறதுனால பசுமாடை பத்தி பேசினாங்க. அதனால வந்து எரும மாடு நம்மளுக்கு சிவன் நம்ம எல்லா பகவானையும் வேண்டிக்கிறதுல 2 மாடுகளுக்கும் சமமாக தான் இருக்கு. அது கண்டிப்பா பாகுபாடு, மனிதர்களுக்குள்ள இருக்கிற பாகுபாடு மாதிரி கேட்டலுக்கு இருக்காது, கண்டிப்பா இருக்காது. மேம், இந்த அமைப்பு ஆரம்பிச்சு 1 வருடம் ஆகுது. இந்த 1 வருட காலத்துல தங்களுக்கு நிறைவா கொடுத்த பணி என்ன? நீங்க என்னென்ன சாதிச்சதா நினைக்கிறீங்க? முதல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய முயற்சியா இருக்கு. ஏன்னா அந்த காலம் மாதிரி இன்னைக்கு டிராவல் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. டிஸ்டன்சஸ் ஜாஸ்தியா இருக்கு, பரப்பளவர்கள் ஜாஸ்தியா இருக்கு. கிராமம், அதுக்கு மேல குக்கிராமம், மலைவாழ் கிராமங்கள் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய முயற்சியா இருக்கு. இப்போ நாங்கள் சாதிச்சதுன்னு நினைக்கிறது வந்து எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து 42 மாவட்டத்தில் இருக்கிறவங்களையும் ஒன்றா சேர்த்துருக்கோம். அதில் மக்களை ஒன்றா சேர்த்து, எங்கள் குழு மக்களை ஒன்றா சேர்த்து நிறைய இடத்துல எல்லா காரியங்களும் மாவட்டங்களில் நடக்குது. இப்போ ஒரு ஊரில் 10 மடப்பாயின்னு ஒன்று இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு ஜமக்காலம் இருக்கும், இன்னொரு இடத்துல கைவினை பொருட்கள் தஞ்சாவூர் பொம்மைன்னு இருக்கும், வேற கைவினை ஒன்று இருக்கும். அதை விசாரிக்கும் போது இதுதான் இந்த பொருளை பண்ணுற கடைசி குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம பாரம்பரிய பொருட்கள், இது ஒரு ரிச் எக்கானமியாக இருந்த ஒரு கண்ட்ரி. நம்ம யார்கிட்டையும் எதுக்காகவும் போகல, யாரோடையும் நம்ம வார் தொடர்பு கொள்ளலை, வந்தவங்களை எல்லாரும் வரவேற்ற நாடு இது. அதில் ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய அடையாளங்கள் நம்மளுக்கு இருக்குது. லொக்கேஷன் வைஸ் அடையாளம் இருக்குது, பொருள் வைஸ் அடையாளங்கள் இருக்குது, கைவினையில் அடையாளங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஊரில் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் இப்போ டிஸ்கவர் பண்ணி அதெல்லாம் சாகக்கூடாதுன்ற முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதுக்கு தான் பாரத் மார்க்கெட்டை கொடுத்துருக்கோம். மற்றபடி லோக்கல் அடையாளங்கள் ஒவ்வொரு ஊரில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெருமை இருக்குது,
அந்த பெருமையான அடையாளங்கள் போயிடக்கூடாது. அதை மக்கள் தான் பாதுகாக்கணும். ஒரு மெமரி இருக்கும், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், இல்லை ஒரு மித்தாலஜி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அந்த அடையாளங்கள் சாகாமல் இருக்கிறது. நம்ம வெளிநாடு போய் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்த கூட பெருசாக காட்டி எத்தனையோ டூரிஸ்ட் வந்து அதை பார்த்துட்டு போவாங்க. நம்ம ஊரில் எவ்வளவோ கலாச்சார பொருட்கள் நம்ம ஊரில் இருக்குது, ஒவ்வொரு ஊரில் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்கறது என்னென்னா, இப்போ திருவண்ணாமலைன்னு எடுத்தா, தஞ்சாவூர்னு எடுத்தா, எங்கள் மக்கள் மேடை குழு அந்த ஊருக்கு இருக்கிற எல்லா பெருமைகளையும் அவங்க காப்பாற்றணும். அந்த பெருமைகளை காப்பாற்றி அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர், எல்லா ஊரும் பளிச்சுன்னு இருக்கணும். நம்ம தெருக்கள் நல்லா இருக்கணும். நம்ம வாழுற பில்டிங்ஸ்லேருந்து, நம்ம குழந்தைங்க நடக்கிற தெருக்கள்லேருந்து நல்லா இருக்கணும். எந்த இடத்துலையும் ஆழ்கிணறுல இன்னும் குழந்தைங்க விழுந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை, தெருநாய்க்கள் பிரச்சனைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் டெய்லி ஒரு கதை வருது. அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு வழி இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணணும் அப்படின்றத குழந்தைங்க பாதுகாப்பாக தைரியமாக, என்னைக்கு குழந்தைங்க ஒரு நாட்டில் தைரியமாக சிரிப்போடு இருக்காங்களோ அந்த நாடு தான் சுபிக்ஷமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா, மதரா, ஒய்ஃபா மற்ற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எத்தனையோ பெண்கள் வெளியில தெரியாம எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில தெரியாமையே அவங்கவுங்க சந்தோஷமா, வயதானாலும் சரி, ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு பூ விற்கிற ஒரு வயசான கிழவியிலிருந்து கிராமத்தில் இருக்கிற பெரிய பெரிய காரியங்களை பண்ணிட்டு சத்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை விமனுக்கும் என்னுடைய தலைவணங்குறேன். எல்லாரும் பெண்கள் தங்கள் திறமைகளை வெளியில கொண்டு வந்து செய்யறதுக்கு எல்லாருக்கும் கடவுள் அவங்களுக்கு சக்தியை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.